ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா இணைக்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக வெளியான தகவலுக்கு ஜெயக்குமார் மறுப்பு. திட்டமிட்டு மாய கருத்து உருவாக்கப்படுவதாக விளக்கம். ஒரு வலின் அடிப்படையில் ஒரு மாய கருத்து, அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லளவு உண்மை இல்லை. மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் நாளாக ஆலோசனை. சிவகங்கை தொகுதியில் தோல்வி அடைந்தது குறித்து அம்மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆய்வு. சிஏ தேர்வில் இதுவரை இல்லாத அளவாக 20,400 பேர் தேர்ச்சி. டெல்லியை சேர்ந்தவர் முதலிடம் பிடித்தார். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உறவினர் வீட்டில் மீண்டும் சிபிசிஐடி சோதனை. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில அபகரிப்பு வழக்கில் சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் 13 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. 3 படகுகளையும் பறிமுதல் செய்து ஊர்காவல்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். சுதந்திர போராட்ட வீரர் அழகமுத்துக்கோனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தினார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர் சாட்டை துரைமுருகன் கைது. விக்கிரவாண்டி பரப்புரையின் போது கருணாநிதி மற்றும் தமிழ்நாடு அரசு குறித்து தரக்குறைவாக விமர்சித்த புகாரில் திருச்சி காவலர்கள் நடவடிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன தேரோட்ட விழா. 4 மாட வீதிகளில் உலாவரும் உற்சவரை தரிசித்து மகிழும் பக்தர்கள். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து ஞாயிற்றுக்கிழமை பாமக ஆலோசனை. 10 தொகுதிகளின் நிர்வாகிகளும் பங்கேற்க உத்தரவு. சென்னை அயனாவரத்தில் இடிந்து விழும் நிலையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள். கூரைகளில் நீர் கசிந்து சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து விழுவதாக மக்கள் புகார். நீட் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 54 மாணவர்கள் தகுதி நீக்கம். 3 ஆண்டுகள் தேர்வில் பங்கேற்க தடை என்றும் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரம் தாக்கல். எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதன் பின்னணியில் அண்ணாமலை இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சனம். வழக்கை விசாரிக்க ஆளுநர் அனுமதி அளிக்காததற்கும் அண்ணாமலை தொடர்பு உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நீட் பயிற்சி மையங்கள் அதிகமுள்ள ராஜஸ்தான், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் தரவரிசையில் முன்னிலை. சென்னை ஐஐடி நிறுவன ஆய்வு தகவல் அடிப்படையில் பதில் மனு தாக்கல் செய்த மத்திய கல்வித்துறை அமைச்சகம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் 150 வெற்றிகளை ஈட்டிய முதல் அணி என்ற சாதனையை படைத்தது இந்தியா.
அண்மை செய்தி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரை துபாய் அல்லது இலங்கையில் நடத்தாவிட்டால் பாகிஸ்தானில் நடக்கும் தொடரில் பங்கேற்க இந்திய அணி செல்லாது என பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. அண்மைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். சடையாண்டி, இந்த அறிவிப்பு குறித்த விவரங்கள். நிச்சயமா ஜெனிஃபர், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபியானது அடுத்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தானில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் சென்று இந்திய அணி விளையாடுவதில் பல்வேறு சட்ட சிக்கல் இருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பாதுகாப்பு தொடர்பாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே இந்திய அணி பாகிஸ்தான் சென்று விளையாடுவ விரும்பவில்லை. இதன் காரணமாக இந்த தொடரை இலங்கையிலேயோ அல்லது துபாயிலேயோ போட்டியை நடத்த வேண்டும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. இதிலிருந்து திட்டவட்டமாக இந்திய அணி பாகிஸ்தான் சென்று விளையாட விருப்பமில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி. தொண்டாமுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இயற்கை விவசாயத்திற்கு விவசாயிகள் மாறி வருகின்றனர். பட்டி ஆடு அமைப்பதால் நல்ல விளைச்சல் வருவதோடு மண் வளமும் அதிகரிக்கும் என்பதால் இயற்கை விவசாயத்தை நோக்கி விவசாயிகள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், பட்டி ஆடு அமைத்தல் அப்படின்னா என்ன? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன புதிய முறையை கையாள்கிறார்கள்? விவரங்கள். ஜெனிஃபர், கண்டிப்பாக கோவை தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் 20 ஏக்கர் பரப்பளவில் வந்து தற்போது வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, சோளம் உள்ளிட்ட பயிர்களை வந்து பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் வந்து ஆடு மாடு வளர்த்துட்டு அதில் இருக்கிற கழிவுகளை கொண்டு தான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதெல்லாம் அழிஞ்சு ரசாயனத்துக்கு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது வந்து இப்போ பட்டியாடு அமைத்து ஒவ்வொரு தோட்டத்திலையும் பட்டியாடு அமைத்து அதில் வர கழிவுகளை கொண்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்து தொண்டாமுத்தூர் வந்து இப்போ அதிகளவு பண்ணிட்டு இருக்காங்க. இது குறித்து நம்ம வந்து விவசாய சங்க தலைவர் அவர்கிட்ட நம்ம பழனிசாமி பேசலாம். அண்ணா, இப்போ வந்து தொண்டாமுத்தூர் சுற்று வட்டாரத்தில் அதிக அளவில் வந்து பட்டியாடு சம்பந்தமா இப்போ வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்கோம். அது எப்படி பாக்குறாங்கன்னா அதனால என்ன நன்மைகள் இருக்கு? பெரியசாமி, மாவட்ட துணைத் தலைவர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். கடந்த அப்பார் காலத்துல, அப்பாவுக்கு முன்னாடி அப்பார் காலத்துல வந்து நிரந்தரமா ஒரு தோட்டத்துக்கு 50 முதல் 100 ஆடுகள், குறியாடுகள் வச்சு நாங்கள் வளர்த்திட்டு வந்துட்டு இருந்தோம். குறியாட்டு வகையை பொறுத்த வரைக்கும் செம்மறி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. குறும்பி ஆடு, செம்மறி ஆடு, தலச்சேரி ஆடு, மயிலாம்பாடி ஆடு, வெள்ளாடு, அந்த மாதிரி வகைகள் இருக்குது. நாங்கள் எங்களுடைய மண் வளத்தை பெருக்கிறதுக்கு இயற்கை விவசாயம் சார்ந்து போறதுக்காக நாங்கள் எங்களுடைய தோட்டத்திலேயே சொந்தமாக நாங்கள் ஆடு வாங்கி நாங்கள் மேய்ச்சல் உண்டு. அந்த ஆட்டினுடைய கழிவுகளில் இரவு நேரங்களில் பட்டி அமைத்து அந்த ஆட்டுகளை இருப்பு வைத்தால் அதில் வரையில சிறுநீர்கள், அது போகின்ற புழக்கைகள் எல்லாம் மண்ணுக்கு வளத்தை சேர்க்குங்கிற வனமாக இருந்து வந்தது. இது வந்து அந்த காலத்துல வந்து விவசாயிகள் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்புறம் அவங்க மேய்ச்சல் ஆடுகளை, அவங்களே மேய்ப்பாடுகளை அவங்களே சொந்தமாக ஆடு வாங்கி வளர்த்திட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து எங்க தோட்டத்தில் வைக்கும் போது இடமில்லைன்னு சும்மா தான் வைப்பாங்க. எந்த விதமான கட்டணங்கள் வசூல் பண்ண மாட்டாங்க. சும்மா வைப்பாங்க. எங்க தோட்டத்துக்குள்ளேயே மேய்ச்சிக்குவாங்க. அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்தில் அதிகமா வெப்பம் தாக்குதலும் போது பில்லுகள் இருக்காது, மாடுகள் மேயருக்கு பில்லுகள் இருக்காது. இடங்கள் பயிர்ந்து போயும் கூட அவங்க வந்து பட்டிகள் போட்டு அங்க ஆடுகள் அங்கேயே தங்க வச்சு அங்கேயே மேம்படுத்து பண்ணக்கூடிய வழக்கம். இதனால வந்து மண் வளங்கள் நல்லா இயற்கையா இருந்துச்சு. மண்ணுடைய நுண்ணூட்ட சத்துக்கள் ரசாயனம் அல்லாத ஒரு இயற்கையை சார்ந்துதான் நாங்க அந்த காலத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த கடந்த 10 ஆண்டுகளாக நிறைய இடர்பாடுகள், கூலியாட்கள், மேற்பாட்கள் தொந்தரவு, அதனால இந்த குறியாடுகள் என்பது நாளுக்கு நாள் குறைந்து இப்பொழுது கணிசமான அளவில் தான் வைத்து. சூழல் பாதுகாப்போடு இணைந்த மிக முக்கியமான பதிவு. நன்றி சுரேஷ்.